நீ லவ் பண்ற புள்ளைய நான் ஒரு தரம் பாக்குறேன். என்னத்துக்கு நீ அவளை பார்த்தா அப்புறம் நீ அவளை வேணான்னு சொல்றதுக்கா? அந்த புள்ளற குணத்தை பாக்கணுமாமா நான். உங்களுக்கு வார வாழ்க்கை நெல்ல அரிக்கணுமாமா. நான் அதுக்கு தான் சொல்றேன். உன்னை விட எனக்கு அவளு தான் முக்கியம். உன்னை விட பாசம் எனக்கு அவளு தான் தருவாள். நீ எந்த வாழ்க்கையில தலையிட தேவலை. எந்த வாழ்க்கை நான் முடிவு எடுப்பேன். நீ போ. அம்மாண்ட மாட்டுக்கு இரு. என்ன வாழ்க்கைடா அது? ஒரு பக்கம் அவள் சொல்றாள் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தனியா தான் இருக்கணும்னு. ஒரு பக்கம் அம்மா சொல்றா கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் என் கூட தான் இருக்கணும்னு. இதுக்கு ஒரு முடிவு இப்பவே பண்ணி ஆகணும். ப்ரோ ஒரு ஹெல்ப் ஒன்று பண்றீங்களா ப்ரோ ப்ளீஸ்? சொல்லுங்க ப்ரோ. ஒருத்தருக்கு போன் பண்ணி தருவேன். அவகிட்ட அஹ்மத் ஆக்சிடென்ட் பட்டு ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிட்டு இருக்கிறார். கண்ட்ரன்லயும் கம்பி ஏறி உயிருக்கு போராடிட்டு இருக்கிறார். உடனே நீங்க வந்தாகணும்னு சொல்லுங்க. லாஸ்டா உங்களோட போனுக்கு தான் அவர் போன் எடுத்து இருக்கிறார். அந்த நம்பரை பார்த்து தான் உங்களுக்கு நாங்க போன் எடுக்கிறோம். ஒருத்திக்கிட்ட பேசி ஹாஸ்பிட்டல்ல இருந்து பேசுறேன். ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ. ஹலோ ஹலோ, நாங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து பேசுறோம். நஹ்மத் என்ற ஒரு ஆக்சிடென்ட் பட் அவரை கண்ட்ரண்டுக்குள்ளேயும் கம்பி ஏறி அவர் உசுருக்கு போராடிட்டு இருக்கிறார். கடும் எமர்ஜென்சி தான் கால் பண்ணேன். கடைசியா உங்ககிட்ட தான் போன் பண்ணி பேசியிருக்கிறாரு. அதான் நாங்க எடுத்த உடனே உங்களால வர முடியுமா? ஹலோ, அப்படி ஒருத்தர் எனக்கு தெரியாது. திரும்ப கால் பண்ணாதீங்க. அப்பாவுக்கு தெரிஞ்ச கடும் பிரச்சனை ஆயிரும். அவருக்கு எனக்கு இந்த இப்ப நான் எங்க அம்மாக்கு போன் எடுத்து தாரேன். அதே மாதிரி பேசுங்க. ஹலோ சொல்லுங்கம்மா. ஹலோ, நாங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து பேசுறோம். நஹ்மத் என்ற ஒரு ஆக்சிடென்ட் ஆகி அவர் கண்ட்ரண்டுக்குள்ளேயும் கம்பி ஏறிட்டு அவர் உசுருக்கு போராடிட்டு இருக்கிறார். ஏனண்டா நான் உங்களுக்கு போன் பண்ணேன். கடைசி அவர் இந்த நம்பர் தான் பேசிருக்கிறார். உங்களால கொஞ்சம் மறைச்சுண்டா வர முடியுமா? இந்த பிள்ளைக்கு என்ன ஆச்சு டாக்டர்? எந்த ஹாஸ்பிட்டல் சொல்லுங்க டாக்டர். நான் உடனே வரேன் டாக்டர். 2 கண்டையும் தாரேன் டாக்டர். அம்மா சும்மா விளையாட்டு கிடத்தம்மா. ஒன்றும் இல்லம்மா. நீ பயப்பட தேவையில்ல. வேற ஏதாவது ஹெல்ப் வேணுமா ப்ரோ? தேங்க்யூ ப்ரோ. சரி ப்ரோ, வரேன் ப்ரோ. நான் சும்மா விளையாட்டு கிடத்தம்மா. பயப்பட தேவையில்ல. சரியா? சரிம்மா வீட்டு வாமா. ஓகேம்மா. ஏனண்டம்மா போன் எடுத்து விளையாடுறான். நான் தாங்க மாட்டேனே. அந்த பொண்ணை அவனுக்கு எடுத்து கொடுப்போம். அம்மா சொல்றது சரிதான். ஆலமறியாம காலை விடக்கூடாது. அம்மா கேசிட்டோமே. ஃபர்ஸ்ட் அம்மா கிட்ட போய் சோரி கேட்போம். அம்மா மகன் வந்துட்டியல மகன். மன்னிச்சிடுமா. நீங்க போன் எடுக்க நான் பயந்துட்டம்மா. நீ அப்படி செய்யாதங்கம்மா. நீங்க லவ் பண்ற உள்ளே கல்யாணம் முடியுங்கம்மா. நான் எதுவும் சொல்ல மாட்டேம்மா. அந்த பொண்ணு எனக்கு வேணாம்மா. ஏன் மகன்? இல்லம்மா ஏனதுக்குன்னு கேட்காதம்மா. அந்த பொண்ணு எனக்கு வேணாம். நான் உனக்கு ஏசினத்தை மன்னிச்சிடுமா. இனி நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேம்மா. நீ யார கட்டிக்க சொன்னாலும் நான் கட்டிக்கிறேன்மா. என்ன மன்னிச்சிடுமா. சரிம்மா. அதெல்லாம் விடு. சாப்பிட்டியா? இல்லம்மா. வாமா சாப்பிடுவோம். நாம ஒருத்தர்கிட்ட தேடி போய் அவமானப்படுறத விட நம்மளை தேடி வர உறவுகிட்ட அன்பா இருந்தா வாழ்க்கை நல்லா இருக்கும்.